நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா கூகுளோட ஜிமெயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜிமெயில் ஒண்ணு நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு கடந்து போயிடாதீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் நீங்க இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது யூஸா இருக்கும். ஸோ அந்த ஜிமெயில ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இமெயில் உங்க ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலி மெம்பரோ இல்லைன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு இமெயில் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இமெயிலை நீங்க ஓபன் பண்றீங்க, படிக்கிறீங்க. அந்த இமெயிலை நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்ல அந்த இமெயிலை ஓபன் பண்ண இடத்துல இருந்து ரிப்ளை பண்ணலாம், இல்ல வந்த இமெயிலை நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா அந்த இமெயில இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு நீங்க ரியாக்ஷனும் பண்ணலாம். எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்க ரிசீவ் பண்ண அந்த இமெயில்ல இருந்தே பண்ண முடியும். எப்படி கேக்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட ஜிமெயிலை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல போயிட்டு முதல்ல அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜிமெயிலை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு இமெயிலை ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அந்த இமெயிலை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே பாருங்க, கீழே பாருங்க, ரைட் சைடில் ஒரு இமோஜியை பார்க்கலாம். ரைட் சைடில் ஒரு ஆரோ இருக்கு, ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. லெஃப்ட்ல பாருங்க, ரிப்ளை அப்படிங்கிற ஒரு நேமை டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அதுக்கு லெஃப்ட்ல பாருங்க, டவுன் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஐகான். இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்டில் இருந்து பார்த்துருவோம். முதல்ல அதில் இமோஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்த இமெயிலுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தாமல் இமோஜியோட ரியாக்ஷனை பயன்படுத்தலாம். இந்த பாருங்க, 6 இது வந்துருச்சா? அதுக்கப்புறம் ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கா? அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பாருங்க, எக்கச்சக்கமான ரியாக்ஷனை நம்ம இமெயிலுக்கு வெளிப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம தட்டினோம்னா இந்த இமெயிலை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், தட்டுவோம். தட்டினா கீபோர்டு ஓப்பன் ஆகும். ப்ளஸ் கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீனை நம்ம பெருசாக்கிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பாருங்கள், டவுன் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணால் ரிப்ளை, ஃபார்வர்டு, சேஞ்ச் ரெசிபியன் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்த இமெயிலுக்கு இங்கேயே நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த இமெயிலை ஃபார்வர்டு பண்ணால் ஃபார்வர்டு பண்ணலாம். அதே மாதிரி சேஞ்ச் ரெசிபியன்ட், வந்த இமெயிலை நீங்கள் அந்த ரெசிபியண்ட்டை சேஞ்ச் பண்ணி வேறு ரெசிபியண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பாருங்கள், ஒரு ஃபைல் ஐகான் இருக்குது. அதை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம ஃபோனில் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை இந்த இமெயிலில் அட்டாச் பண்ணும். டைரெக்டாக என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோனோட ஸ்டோரேஜுக்குள்ளே போய் அந்த குறிப்பிட்ட ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி அந்த இமெயிலில் அட்டாச் பண்ணி விட்டோம்னா இமெயிலும் முறையாக போய் சேர வேண்டிய ஆளுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்த இமெயிலே நீங்கள் ரிப்ளை பண்ண முடியுங்க. சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க இங்கிருந்தே செக் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நான் சொன்ன மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.